தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது குணங்குடி ஹனீஃபா அவர்களுடைய சொந்த இயக்கம். இன்னைக்கு கருப்பு வெள்ள கொடி வச்சிருக்காங்க, தமுக கொடி, அது அவர்களுடைய கொடி அல்ல, குணங்குடி ஹனீஃபாவுடைய கொடி. 93 பாக்கரை கைது செய்ய போது விடுதலை கோரி என்ன செஞ்சாங்க, சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு கொடி வேணும், ஒரு பேனர் வேணும், ஒரு டைட்டில் வேணும்னு சொல்லி குணங்குடி ஹனீஃபாட்ட போய் கேட்கிறாங்க. உங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற டைட்டிலையும் அந்த கருப்பு வெள்ள கொடியை எங்களுக்கு தாங்க, ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு திருப்பி தரோம்னு கேட்டாங்க. அப்ப குணங்குடி ஹனீஃபா என்ன செஞ்சாரு, சம்மதிச்சாரு. சம்மதிச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தினதோட ஒரு 3000க்கு மேற்பட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, இளைஞர்கள், உணர்ச்சிகளுக்கு அடிமையான இளைஞர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் சக்சஸ் ஆனது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே பிஜேபி சொன்னாரு, இந்த ஆர்ப்பாட்டம், இந்த கருப்பு வெள்ள கொடியும் இந்த தமுக என்ற பெயரும் சென்டிமெண்டா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்யலாம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பெயர்லேயே நம்ம என்ன சேர்ந்து ஒரு பொதுவான இயக்கமா நம்ம என்ன செய்யலாம், செயல்படலாம் அப்படிங்கிற ஆலோசனை வச்சதோட அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, அந்த குணங்குடி ஹனீஃபா சொன்னாரு, தமுக என்னுடைய இயக்கம், கருப்பு வெள்ள கொடி என்னுடைய கொடி, நான் தனிமையாக உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னதோட அவர் என்ன செஞ்சாங்க, குணங்குடி ஹனீஃபாவை ஒரு நிர்வாகிகளை தேர்வு செஞ்சாங்க. எப்படி தேர்வு செஞ்சாங்க, நல்லா பாத்துக்கிறீங்க. தமுகவுடைய ஹிஸ்டரிய சொல்றேன். இன்றைக்கு தமுக இருக்கக்கூடிய பல கிளைகளினுடைய தலைவர்களுக்கு தமுகவுடைய வரலாறு தெரியாது, பல தொண்டர்களுக்கு தமுகவின் வரலாறு தெரியாது. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பேராசிரியர் ஜவாஹிர்லாவும் ஹைதர் அலியும் தான் தமுகவை உருவாக்கினவங்க. தப்புங்க. தமுகவுடைய வரலாறு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல் முபீன் பாத்துக்கிறீங்க, பி ஜெயலலிதா அவர்களை ஆசிரியராக கொண்ட அல் முபீன் பத்திரிகை 1995 செப்டம்பர் மாதத்தினுடைய பத்திரிகை. அதுல எத்தனை பக்கம், 10வது பக்கத்துல போடுறாங்க, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் அப்படின்னு போட்டுட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. தலைவர் பாருங்க, ஆரம் ஹனீஃபா. புரியுதா, தலைவர். ஏன்னா தமுகவுடைய தலைவர் அவர் தான், அவருடைய பெயர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. தமுகவுடைய தலைவர் ஆரம் ஹனீஃபா, குணங்குடி ஹனீஃபாங்க. அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிச்சாங்க. யார் சம்மதிச்சது, ஜவாஹிர்லா அவர்களும், பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களும் பிஜேபி சம்மதிச்சாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இயக்கம் அவருடையது, அவருடைய தலைமையிலே நம்ம என்ன செய்வோம், ஒரு காலகட்டம் வரும்போது என்ன செய்யலாம், பிறகு நம்ம செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்தை தீட்டி குணங்குடி ஹனீஃபா அவர்களை தலைவராக போட்டாங்க. போட்டுட்டு கௌரவ தலைவர் அமைப்பாளர் யார் தெரியுமா, பிஜேபி. தமுகவினுடைய அமைப்பாளர் பிஜேபி. நான் சொல்ற 95 நிலவரத்தை சொல்றேன். 1995 நிலவரங்க. 93 பாக்கருடைய விடுதலைக்கு போராடிய அந்த சென்டிமெண்ட் பார்ப்பது இஸ்லாத்துல கூட, நம்ம தெளிவா சொல்றோம், சென்டிமெண்ட் பார்ப்பது இஸ்லாத்துல கூடாதுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சென்டிமெண்ட பார்த்தாங்க. 93 ஆர்ப்பாட்டத்துக்கு தமுக என்ற டைட்டிலும் கருப்பு வெள்ள கொடியும் நல்ல சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆனிச்சு, அதையும் நம்ம நினைச்சுவோம், நம்ம சொந்தமாக்கிக்கிறோம் சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்ப அமைப்பாளர் பி ஜெயலலிதா போட்டுட்டு பொதுச் செயலாளர் தாங்க ஹெச் அப்துல் சமத் ஒரு ஆரப்பட்டார். அப்ப துணை பொதுச் செயலாளர் அலாவுதீன். இப்ப அந்த அலாவுதீன் யார் தெரியுமா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறார். இந்த பொதுச் செயலாளர் அப்துல் சமதுங்கிறவர் தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு பொருளாளர் யார் தெரியுமா, செய்யது நிசார் அகமது. அதுக்கடுத்து தலைவரின் நிலையை செயலாளர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 1995 தலைமை நிலை செயலாளர் யார் தெரியுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சொன்னாங்களா ஹைதர் அலி, அவர் தான். இப்ப புரியுதா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு இதை நான் சொல்லலைங்க, பிஜேபி பத்திரிகையில் சொல்லியிருக்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது இப்போது இருக்கக்கூடிய ஜவாஹிர்லா அவர்களுக்கோ ஹைதர் அலி அவர்களுக்கோ சொந்தமானது அல்ல, அவருடைய இயக்கம் அல்ல, அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அல்ல என்பது தமுகவுடைய வரலாறு. குணங்குடி ஹனீஃபா என்ன ஆனாலும் தெரியுமா, எப்படி இவங்க கைப்பற்றினாங்க, குணங்குடி ஹனீஃபாவின் மீது குற்றம், போலியான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் திருச்சி மத்திய சிறையிலே அடைக்கப்பட்ட பிறகு அந்த இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில் போனதோட அந்த இயக்கத்தை இவங்க கையாடினாங்க. குணங்குடி ஹனீஃபா திருச்சி மத்திய சிறைக்கு போன பிறகு தமுக என்ன செஞ்சாங்க, சொந்தமா இவங்களை அபகரிச்சுட்டாங்க. அபகரிக்கப்பட்ட பிறகுதான் தமுகவின் தலைவராக பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களும் பொதுச் செயலாளராக ஹைதர் அலி அவர்களும் கொண்டு வந்தாங்க. அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, ஏன் இதை தமுகவையே இருக்கணும், பிஜேபி பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் தமுக இருக்கணும்னா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் பிளவுபடுத்தப்பட்டது, யாரை சந்தோஷப்படுத்துவதற்கு முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க பிளவுபடுத்தினீர்கள், அதற்கு ஆதாரத்திற்கு நான் கொடுக்கிறேன். இவர் என்ன செஞ்சார், ஜெயலலிதா தமுக என்ற பெயர்ல ஊர் ஊரா
போய் மேடை போட்டாங்க. மேடை போட்டு என்ன செஞ்சா தெரியுமா? விரல் ஆட்டுங்க, தொப்பியை தூக்கி வீசுங்க, அரக்காட்டு ரோசரை போடுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு முரண்பாடான அவர் அசிங்கத்தனமான கருத்துக்களை என்ன செஞ்சாரு? திணிச்சார். இப்படி திணிக்கும் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டத்துக்கு உள்ள இயக்கம், போராட்டத்துக்கு உள்ள இயக்கம், கலவரம் செய்யறதுக்குள்ள இயக்கம் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த பிஜேபியினுடைய கருத்தை கேட்டு சில பேர் என்ன செஞ்சாங்க? மனசு மாறினாங்க. என்னையா இது ஆர்ப்பாட்டம் சொல்லிவிட்டு தமுக மார்க்கத்தை புகுத்துறீங்களையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாச்சு. அப்ப பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்களுக்கும் நம்முடைய இந்த பிஜேபி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சுன்னா அவங்க சொன்னாங்க, நீங்க மார்க்கத்தை கொண்டு வந்து உள்ள பூத்துறீங்க, அதனால சுன்னத் ஜமாத்துக்கார இளைஞர்கள் வெளியே போறாங்க, தமுக வீரியம் இல்லாம போகுது, தயவு செய்து நீங்க மார்க்கத்தை கொண்டு வந்து உள்ள புகுத்தாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப இவர் பிஜேபி என்ன சொல்றாரு? மார்க்கத்தை கொண்டு போய் புகுத்தி குழப்பம் உண்டாக்கணும்னு சொல்லி தானே தமுகங்கிறது நம்ம உருவாக்கணும், நீங்க இப்ப மார்க்கத்தை பேசக்கூடாதுங்கிறீங்களே, அப்ப அதுக்கு நான் சரிபட மாட்டேன்னு சொல்லி இவர் பேசுறாரு. இவங்க என்ன பண்ணாங்க? கடைசியில 2004 உடந்தை மாநாடுங்க, ஒற்றுமை மாநாடு கும்பகோணத்துல நடத்தினாங்க. கும்பகோணத்துல 2004 ஒற்றுமை மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு தான் கடைசியாக பி ஜெயினுலாப்தீனும் பேராசிரியர் ஜவாஹிர்லாவும் ஒரே மேடையில் தோன்றியது. அதுதான் கடைசி மேடை. 2004 கும்பகோணத்துல ஒற்றுமை மாநாடு சொல்லி கூடி போய் பேசிட்டு மாநாடு முடிச்சு இறங்கி வர போகும்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவிச்சு கீழே இறங்கினவர் பி ஜெயினுலாப்தீன். எப்ப உடைச்சாங்க பத்தின சமுதாயத்தை? ஏன்னு கேட்டா சத்தியம் வெளியில வந்தது. இவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாங்களோ மார்க்கெட்டை கொண்டு வந்து இயக்கத்துக்குள்ள நுழைச்சு தமுக என்ற பேரிலேயே இந்த சமுதாயத்தை குழப்பிடுவோம், பல குழப்பமான கருத்துக்களை வச்சு சமுதாயத்தை உடைக்கலாம் சொல்லி வந்த பிஜேபி நோக்கம் அங்கு நிறைவேறல. அதனால என்ன ஆச்சு? தமுக இரண்டாக உடைந்தது. உடைந்ததோட பிஜேபி என்ன பண்ணாரு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TND சொல்லி ஆரம்பிச்சு அவருடைய ஆதரவாளர்கள். இவர் சகோதரர் கோவே எஸ் ஐயர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரும் ஜமியத் அஹ்லே குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற தௌஹீத் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் ஆவார். இவர் சகோதரர் SM பாக்கர், இந்திய மத்திய அரசினால் தடை செய்யப்பட்ட சிமி இயக்கத்தின் முன்னாள் தலைவராகவும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகவும் இருந்து அதிலிருந்து விலகி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பொதுச் செயலாளராகவும் சகோதரர் PJN 25 வருட கால பாலிய நண்பராகவும் இருந்தவர். இவர் PJற்காக கண்ணீர் சிந்தும் காட்சி இதோ. எனக்கு சரியா வராது பாக்குறேன், என்ன விட்டுடுங்க இந்த விஷயத்துல, எனக்கெல்லாம் சரியா வராது பாக்குறேங்க. இழுத்துட்டு வந்தாங்க. அவர் இங்க கேவலப்பட்டு நிக்கிறதுக்கு நான் ஒரு காரணம். இவ்வாறு சகோதரர் PJற்காக கண்ணீர் சிந்திய பாக்கரின் இன்றைய நிலை. ஒரு மனிதனை வீழ்த்த அவன் மீது பெண்கள் தொடர்பு, பொருளாதார குற்றச்சாட்டுக்களை சுமத்தினால் போதும் என்று சகோதரர் PJ அடிக்கடி கூறுவது இவருக்கும் விதிவிலக்கல்ல. பெண் குற்றச்சாட்டு, ஊழல் மோசடி குற்றச்சாட்டு ஆகியவற்றினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலிருந்து விலகி இந்திய தௌஹீத் ஜமாத் எனும் இயக்கத்தை ஆரம்பித்து அதன் தலைவராக உள்ளார். இவர் சகோதரர் ஹாமித் பக்ரே. இவர் சகோதரர் PJயுடன் சேர்ந்து மார்க்க பிரச்சாரங்களை செய்ததோடு இலங்கையில் நடந்த விவாதத்திலும் கலந்து கொண்டவர். அது மட்டுமல்ல, PJN அல் குர்ஆன் தர்ஜுமாவின் முக்கிய பங்காளியும் ஆவார். PJற்காக சிறைச்சாலை சென்று வந்த இவர் PJயுடன் இருந்த காலங்களை எண்ணி கண்ணீர் வடிக்கும் காட்சி இதோ. இவனோட நீ இருந்த சாபாக்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறாங்க, தாவூத் நபியை பத்தி இப்படி பேசினாங்க, இந்த ஹதீஸ்கள்லாம் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸ்கள்லாம் மறுத்தான், புகாரிய மறுத்தான், இவ்வளவு பேசினான். இவளோட தான் நீ இருந்த. ஒரு நாள் இருந்தியா, ஒரு வருஷம் இருந்தியா, எவ்வளவு வருஷம் இருந்த? உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி.
அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். அன்னையிலே அந்த கருத்துல தான் நாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களோட என்னையும் என்ன போன்றவர்களையும் நீங்க சேர்த்துக்கிறீங்க என்று சொன்னா அது உண்மையாக இருக்குமானால் தௌபா தேடிக்கொள்றேன். அப்படி இருந்தது தப்பு. நான் இருந்ததுனால சரியாயிட முடியாது. நானும் ஒரு குற்றவாளி. தெளிவா சொல்லிடுறேன். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக கூறுகிற